அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன். அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானத்துதர் ஒன்றாக பாடி அவரை ஆர்ப்பரித்தனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் முதல் வாரத்தில் முதல் நாளில் நம்முடைய ஆன்மீக பயணம் இன்று ஆரம்பிக்கின்றது. இந்த ஆண்டின் பொது காலத்தின் முதல் வாரத்தில் இன்றைய திருவழிபாடானது நற்செய்தி வாசகத்தோடு இணைந்து நம்ம கொடுக்கின்ற செய்தி, இயேசு சீடர்களை அழைக்கின்றார் தன் பணி வாழ்விற்காக. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று அழைப்பு கொடுக்கிறார். அன்று சீடர்களை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய பணிக்காக மாறாக அவருடைய பிள்ளைகளாக வாழ அழைப்பு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே நம்முடைய ஒரு தகுந்த விதத்தில் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களை பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அண்ணா மலடியாக இருந்ததால் அவருடைய சக்களத்தை அவரை எள்ளி நகைத்து வந்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1 திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த ராமாத்தாயின் சோப்பிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராமியை சார்ந்த சூப்பின் மகனான தோகுவின் மைந்தனான எலிகூபின் புதல்வனான எரோகாமின் மகன். அவருக்கு அன்னா பெனின்னா என்ற இருவர் மனைவியர் இருந்தனர். பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் சீரோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் 2 புதல்வர்கள் ஓப்னியும் பினகாசும் இருந்தனர். எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில்
தம் மனைவி பெனின்னாவுக்கு அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கை தான் அளித்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார். ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்ததால் அவளுடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தார். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்தபோதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்தி வந்தாள். அன்னா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனவருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவனன்றோ என்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 116 பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். வாழ்த்துளி. அல்லேலுயா, அல்லேலுயா. காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலுயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்ற பொழுது செபதேயின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயையும் கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய ஒரு மாத காலம் இயேசுவினுடைய பிறப்பினுடைய அந்த மாபெரும் நிகழ்விற்காக நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருந்த காலம். அந்த தயாரிப்பும் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவும்
அவர் பிறப்பு விழாவிற்கு பிறகு வந்த அடுத்த நிகழ்வுகளும் நம்முடைய இந்த கடந்த காலங்களிலே ஒரு புதிய ஒரு மாற்றமும் புத்துணர்வும் நமக்குள் எழுந்ததை நம்மால் காண முடிந்தது. எதையும் தேடி ஒருவன் பயணிக்கின்ற பொழுது அல்லது தன்னுடைய குறிக்கோளை நோக்கி பயணிக்கின்ற பொழுது, வேலை வாய்ப்பை தேடி ஒரு மனிதன் அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது, பல ஆண்டுகளாக திருமணம் முடித்து குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக இறைவனிடம் வேண்டி தன் மனைவி கருதரித்து குழந்தை பெற்றெடுக்கின்ற பொழுது, இப்படியெல்லாம் பல கோணங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பயணத்திலே கிடைத்த மகிழ்ச்சியைப் போல இயேசுவினுடைய பிறப்பு விழாவும் புத்தாண்டும் நமக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது ஆடம்பரங்கள் அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சி கொடுத்து விடுகிறது. ஆடம்பரங்கள் வெகு நாட்கள் நம்மோடு நிலைத்து நிற்பதில்லை. அலங்காரங்கள் வெகு நாட்களாக நம்மோடு நிலைத்து நிற்பதில்லை. அந்த நேரம் குறித்த காலம் வருகின்ற பொழுது அலங்காரங்கள் அலங்கோலமாக்கப்படுகிறது, அலங்காரங்கள் நீக்கப்படுகிறது. மீண்டும் பழைய இயல்பு வாழ்க்கைக்கு நாம் திரும்புகிறோம். ஏறக்குறைய அந்த நிலைமையில் தான் இப்பொழுது நீங்களும் நானும் இதோ ஆண்டின் பொது காலத்தின் முதல் வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்கிறது. எந்த ஒரு அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். அது மகிழ்ச்சியாக இருக்கட்டும், துயரமாக இருக்கட்டும், எந்த நிலைமைகளிலும் ஒரு அனுபவத்தை பெறுகின்ற பொழுது அந்த அனுபவத்தை கையில் ஏந்தி உள்ளத்தின் ஆழத்திலே சுமந்து அந்த அனுபவ ரீதியாக கிடைக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அதை நாம் பயன்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக நாம் இந்த மண்ணுலகிலே எப்பொழுதுமே துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் வெற்றியின் சிகரத்தை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும். இந்த நிகழ்வுகளோடு இன்றைய திருவழிபாடு நற்செய்தி வாசகத்திலே நாம் நுழைகின்ற பொழுது ஆண்டின் பொது காலத்தின் முதல் வாரத்தில் முதல் நாளில் நீங்களும் நானும் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நன்கு கவனித்திருப்போம். இயேசு கலிலேயா பகுதிக்கு வந்தார். யோவான் கைது செய்யப்பட்ட பிறகு நற்செய்தி பறைசாற்றிக் கொண்டே வருகிறார். இவ்வாறு நற்செய்தி பறைசாற்றிக் கொண்டே வருகின்ற பொழுதே அவர் சொல்லுகின்ற வார்த்தை, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். அவர் ஒருவராகவே இந்த நற்செய்தியை சொல்லிக் கொண்டே சென்றிருக்கலாம். ஆனால் மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் என்று இயேசு விரும்பி, இந்த வாழ்வு தன்னுடைய பணி வாழ்வு இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற வரையில் அல்ல, மாறாக விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒழியாது என்று சொன்னாரே, இந்த உலகம் முடிகின்ற வரையில் அவருடைய இந்த பணி வாழ்வு தொடர வேண்டும் என்பதற்காக இயேசு சீடர்களை அழைக்கிறார் பெயர் சொல்லி. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய அன்றாட வாழ்வை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு உணவு, உடை, உறைவிடம் மூன்றும் நமக்கு தேவை என்றால் அத்தியாவசியமான தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் வேலை என்று ஒன்று இருக்கிறது. அது நம் குடும்பத்திலே சுயமாக ஒரு வேலை செய்தாலும் சரி, வேறு ஒருவரை நாடி வேலைக்கு சென்றாலும் சரி, இந்த வேலை வாய்ப்பின் வழியாகத்தான் நம்முடைய தேவைகளை நம்மால் நிறைவு செய்ய முடியும். இல்லை என்றால் ஒரு வேலையும் நம்மால் செய்துவிட முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய காலகட்டங்களிலே வேலை வாய்ப்புகள் வருகின்ற பொழுது தகுதியின் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இந்த தொழிற்சாலையில் இந்த வேலைகள் இருக்கிறது, இதற்கு தகுதியானவர்கள் இவர்கள்தான். இந்த இடத்தில் இந்த வேலைகள் இருக்கிறது, இதற்கு தகுதியானவர்கள் இவர்கள்தான். இந்த தகுதியோடு இருக்கிறவர்கள் தான் அந்த வேலைக்குள் நுழைய முடியும்.
இந்த தகுதியற்றவர்கள் அந்த வேலைக்கு நுழைய முடியாது. ஏன் இந்த தொழிற்சாலைகள் தகுதி எதிர்பார்க்கிறது என்றால், அவர்களுடைய தொழில் முன்னேற்றம் காண வேண்டும், வாழ்க்கையிலே அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதில் எந்த குறைபாடுகளும் இல்லை. காலங்கள் மாற மாற இன்றைய காலகட்டங்களில் எத்தனையோ தொழிற்சாலைகள் வெகு விரைவாக மூடப்பட்டதையும் நாம் காணுகின்றோம். ஒரு சில காலங்களில் அந்த தொழிற்சாலைகள் வெகு வேகமாக உயர்ந்து காணப்பட்டது. அந்த தொழிற்சாலைகளுக்குள் சிறிய வேலை கிடைக்காத என்று ஏங்கி தவித்த மக்கள் இப்பொழுது அப்பாடா நல்ல வேலை, நான் இங்கே வேலைக்கு செல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள். போட்டியின் அடிப்படையிலே தொழிற்கூடங்கள், தொழிற்சாலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி போட்டியின் அடிப்படையில் இருக்கின்ற பொழுது கூட தகுதிகள் கூட இங்கு போட்டியின் அடிப்படையில் காணப்படுகிறது. ஏனென்றால் உன்னை விட, என்னை விட, அவனை விட, இவனை விட, இவளை விட, அவளை விட நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று இப்படி சிந்தித்து சிந்தித்து போராடி போராடி பல போராட்டங்களுக்கு மத்தியிலே உழைத்து அல்லும் பகலும் இரவும் பகலும் உண்ணாமல் உறங்காமல் உழைத்து சீகரித்து கொண்டிருக்கின்ற பெயரும் அந்த தொழிற்சாலைகளும் பல நேரங்களிலே திவால்களானதாக நாம் காணுகின்றோம். இப்படி தகுதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவைகள் அழிந்து போய்விட்டன. இன்று இயேசு தகுதி அற்றவர்களை அழைக்கிறார். படித்தவர்கள் அல்ல, மக்களோடு மக்களாக இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தியவர்கள் அல்ல, இயற்கையோடு மட்டும்தான் போராடியவர்கள். எந்த அளவுக்கு கடலுடைய அலை வேகமாக வருகிறதோ அதைவிட அவருடைய உடல் பலமும் உள்ள பலமும் வேகமாக இருந்தது. எனவேதான் கடலுக்குள் செல்ல முடிந்தது. மீன்களை பிடித்தார்கள். அதிலே அவர்கள் தங்களுடைய வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தினார்கள். இப்படிப்பட்ட படிப்பறிவற்ற பாமர மக்களை இயேசு தேர்ந்தெடுக்கிறார். தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுத்தார். தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுத்து எத்தனை தொழிற்கூடங்கள் அழிந்து போய்விட்டன, எத்தனுடைய பெயர்கள் அழிந்து போய்விட்டன. ஆனால் 2022 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்த ஒரு குழந்தை வளர்ந்து 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே பணியாற்றி அன்று அழைத்த தன் பணிக்காக எப்பொழுதுமே நான் இந்த மண்ணுலகை விட்டு சென்ற பிறகும் இந்த பணி வாழ்வு தொடர வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த அந்த தேர்ந்தெடுத்தல், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய வேதனை, அவர்களுடைய கஷ்டம் இன்று உலகமெங்கும் எத்திசையிலும் கிறிஸ்தவர்கள் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மனிதர்களுடைய தேர்வும் இறைவனுடைய தேர்ந்தெடுத்தலும் என்ன வித்தியாசங்கள் என்பதை இன்று உங்களாலும் என்னாலும் காண முடிகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, எனவே இறைவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் என்றால் அவருடைய தேர்ந்தெடுத்தல் நியாயமுள்ளதாக இருக்கும். அவருடைய தேர்ந்தெடுத்தலை ஒரு சிலர் நிராகரித்தார்கள். அழிவைத்தான் அவர்கள் சந்தித்தார்கள். அவர் தேர்ந்தெடுத்தலை பணி வாழ்விலே கஷ்டமாக இருந்தாலும் வழிகள் இருந்தாலும் இதில் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இறைவன் தேர்ந்தெடுக்கவில்லை என்று அதை உணர்ந்தார்கள். இன்று உலகம் எத்திசையிலும் அவர்கள் அனைவருடைய பெயரும் புனிதமான இடத்தில் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுதான் இறைவனுடைய அழைப்பு, இறைவனுடைய தேர்ந்தெடுப்புதல். இந்த சிந்தனைகளோடு உங்களையும் என்னையும் இணைத்து பார்ப்போமே. அவருடைய பணி வாழ்விற்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த பணி வாழ்விலே நான் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் எதுவாக இருந்தாலும் இந்த சீடர்கள் எனக்கு ஒரு முன்னோடியாக இருப்பதை நான் உணர வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய பணி வாழ்வில் அர்த்தங்கள் என்னால் அறிந்து கொள்ள முடியாது. திருச்சபை என்று சொல்லக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்கள் நீங்கள் குட்டி திருச்சபை என்று சொல்லக்கூடிய குடும்பம் என்கின்ற அந்த திருச்சபைக்கு உங்களையும் இறைவன் அழைத்திருக்கிறார். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று உங்களுக்குள் இறைவன் கொடுத்திருக்கிறது அழைப்பை நீங்கள் எப்படி ஏற்றிருக்கிறீர்கள்? குடும்ப வாழ்விலே சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளை நீங்கள் எப்படி அதை உணர்ந்து கொள்கிறீர்கள்? ஒருவேளை இதுவும் இறைவனுடைய திருவுளம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதிலே ஒரு சமரசம் இருக்கும்.
நிறைவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கும், புரிந்து கொள்ளுதல் இருக்கும். ஒருவேளை இறைவனுடைய அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் குடும்பம் இரண்டாக பிளவுபட்டுதான் இருக்கும். இயேசு தன் சீடர்களை அழைத்தார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவர் என்று சொன்னார். மறுகேள்வி கேட்காமல் வலைகளை விட்டுவிட்டு, பெற்றவர்களை விட்டுவிட்டு, மனைவியை விட்டுவிட்டு, நண்பர்களை விட்டுவிட்டு, தொழிலாளிகளை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னே வந்தார்கள். இன்று நம் முன்னோடிகளாக இருக்கிறார்கள். இனி வருகின்ற சமுதாயத்திற்கு, சந்ததிகளுக்கு நாம் முன்னோடிகளாக இருக்க வேண்டுமா? சிந்தித்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகி நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியின் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியாளிகள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானகத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபிங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் நிறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு புரிந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியோரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவனாயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமுரடு மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அவர்கள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அருளடையாளர்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வல் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. இகழாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு